முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். முதலமைச்சர் 2 மணிக்கு டைம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால எங்களது முழுமையான கோரிக்கை தமிழகத்தில் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். இளைஞர் அணியினர் முதலமைச்சரை பார்க்க போகிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்து அனுப்பி இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தலையும் விரைவாக நடத்த வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே மகளிர் அணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இன்று இளைஞர் அணியின் சார்பில் பூரண மதுவிலக்கு வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதற்காக முதலமைச்சரை பார்க்க செல்கிறார்கள். எங்களது இளைஞர் அணியை வாழ்த்தி அனுப்பி இருக்கிறோம். மிகச்சிறந்த ஒரு பேரணியை நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். ஆக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வலிமையான கருத்து. அதற்காகத்தான் முதலமைச்சரை சென்று பார்ப்பதற்கு இந்த பேரணியை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இளைஞர் அணி சகோதரர்கள், அதன் தலைவர் வினோத் தலைமையில் இன்று அவர்கள் செல்கிறார்கள்.